சமீபத்துல ஜிஎஸ்டி கவுன்சிலோட 55வது கூட்டம் நடந்தது. இதுல நெறைய முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டது. அதுல எடுக்கப்பட்ட ஒரு சில முடிவுகள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே விமர்சிக்கப்பட்டது. அதுல குறிப்பா பாப்கார்ன்கான ஜிஎஸ்டிய உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூஸ்டு கார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஏற்கனவே பயன்படுத்திய கார்ஸ வந்து விப்போம். வித்தத இன்னொருத்தங்க வாங்குவாங்க. அந்த மாதிரியான கார்ஸுக்கும் வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2த்துலயும் எப்படியெல்லாம் ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகுது, யாருக்கெல்லாம் இதுல ஜிஎஸ்டி அதிகமாக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல பாப்கார்ன்கான ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சோஷியல் மீடியால ரொம்ப விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதுல என்ன போடுறாங்க அப்படின்னா, திரையரங்குகள்ல விற்கிற பாப்கார்ன்ஸ்க்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பாப்கார்ன்ஸ்க்கு ஒரு ஒரு மாதிரியான டாக்ஸஸும் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க பாக்கெட்ல இருக்கிற மாதிரியான ஒரு பாப்கார்ன் வாங்குறீங்க, சால்டட் பாப்கார்னா இருக்கு அது அப்படின்னா அதுக்கு 12% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. இதுவே சாக்லேட் இருக்கிற மாதிரியான கேரமல் பாப்கார்ன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 18% வரைக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. இதுவும் சமீப காலமா ரொம்ப பேசு பொருளானது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூஸ்டு கார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பயன்படுத்தின கார்களை விற்கும் போது போடப்படுற ஜிஎஸ்டி. இதுல என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுவரைக்கும் நீங்க யூஸ்டு கார்ஸை விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 12% வந்து ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த ஒரு அமௌண்ட் தான் இப்போ 18% அப்படின்னு உயர்த்தியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, ஏற்கனவே ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1, 2025 இருந்து கார் நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட விலையை உயர்த்த போறதா அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4% வரைக்கும் கார்களோட விலை இந்தியால உயரப்போகுது இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாயிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் செகண்ட் ஹேண்ட் கார்ஸை வாங்கி பயன்படுத்துற பழக்கம் நிறைய பேருக்கு மத்தியில இருந்தது. புது காரை விட கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஆப்ஷனை நிறைய பேர் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து தான் இப்போ இதுக்கும் ஜிஎஸ்டி போட்டுக்கிறதுனால ஒரு மிடில் கிளாஸ் மக்களா இருக்கட்டும், இல்ல இப்பதான் கார் முதல்ல அவங்க ஃபேமிலியில வாங்க போறாங்க, இல்ல நான் கத்துக்க போறேன், அதுக்காக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் வந்திருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கார்ஸை நீங்க இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்கு, அதை நான் இன்னொருத்தர்கிட்ட விற்க போறேன் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி 18% கிடையாது. ஆனா நான் ஒரு டீலர் மூலமா இதை விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த டீலருக்கு நான் இந்த ஜிஎஸ்டியை பே பண்ணணும். இதுதான் கவர்மெண்டோட ரூல்ஸா இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் 18 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதை நான் 13 லட்சத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது டைரக்டா நான் விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா அதே 13 லட்சத்துக்கு நான் ஒரு டீலர் கிட்ட கொடுக்குறேன். அந்த டீலர் கொஞ்சம் லாபம் வச்சு அதை ஒரு 15 லட்சத்துக்கு வேற ஒரு நபருக்கு விற்கிறாரு. அப்போ அந்த டீலர் அவருக்கு லாபமா வச்ச அந்த 13 லட்சத்துக்கு என்கிட்ட வாங்கியிருக்காரு, 15 லட்சத்துக்கு வித்திருக்காரு. ஸோ அந்த லாபமான 2 லட்சத்துக்கு 18% ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு அந்த 18% தொகையை அவர் டாக்ஸா கட்டணும். ஸோ இதுதான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு புது ரூல். இந்த ரூல்னால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்குறவங்க, இல்லை அடிக்கடி காரை மாற்றணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா புது காரை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு கார் வந்து அத்தியாவசிய தேவையா இருக்கு, அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. இன்னொரு புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் எல்லாமே ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு. வரும் காலங்கள்ல எலக்ட்ரிக் வாகனங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில எலக்ட்ரிக் வாகனங்களை நம்ம புதுசா வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்களை நீங்க விற்கிறீங்க அப்படின்னா விற்கும் போது அதுக்கு 18% ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வாகனங்கள் இப்போ தான் வந்து பூம் ஆயிட்டு இருக்கு, எல்லாருமே அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அதை விற்கும் போது 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மறுபடியும் அதை மக்களை இன்னும் நெருக்கடிக்கு தான் உள்ளாக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஜனவரி 1, 2025 மாற்றப்பட்ட ஜிஎஸ்டி எல்லாமே அமலுக்கு வரப்போகுது. நீங்க கார் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா? இந்த ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் கார் வாங்குற ஐடியா இருக்கா? இல்ல ஜனவரி மாசத்துக்கு முன்னாடியே வாங்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மார்க்கெட் இந்த மாதிரி 8 to 10% கரெக்ட் ஆகும்போது யாரெல்லாம் எஸ்ஐபி போடுறாங்களோ கொஞ்சம் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணணும். ஸோ எஸ்ஐபிலாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. நல்ல தட்டில் கையில் பணம் இல்லை, ஜனவரி பிப்ரவரியில் தான் எனக்கு பணம் இமீடியட்டாக வேணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாம். ட்ரேடர்ஸை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா திருப்பி விற்கிறதா, ஷார்ட் போகிறதா, லாங் போகிறதான்ட்டு எஸ்ஐபிலாம் எடுக்கக்கூடாது. சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்மில் பணம் வேணும்னா எஸ்ஐபி போடாதீங்க, நிறுத்திடுங்க, பணத்தை எடுத்துக்கோங்க. இல்லை சார் நான் ஒரு பையனோட படிப்புக்காக எஸ்ஐபி போடுறேன், பொண்ணோட கல்யாணத்துக்காக எஸ்ஐபி போடுறேன், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக போடுறேன்னா ஹாப்பிலி இப்போ போடுங்க பணம். நெக்ஸ்ட் 6 monthsக்கு மார்க்கெட் வாலடைலாக தான் இருக்கும். 18 months to 24 months பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருக்கணும். கோல்டு ப்ரைஸ் ஆச்சுன்னா நம்ம கம்மி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே போயிட்டு
ஜுவல்லரி வாங்குறோம். ஆமாம் ஆமாம். ஈக்விட்டி மார்க்கெட்டில் மாத்திரம் தான் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா போயிட்டு விற்கிறோம். இப்போ வந்து அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சரியான முடிவாக இருக்குமா? கோல்டு வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்டி ரிட்டர்னோட பெட்டராக தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.